ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நைட்டு டின்னர் மெக்ரூனி தான் செய்ய போகிறேன். முட்டை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெக்ரூனி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி. நான் 3 பேருக்கு செய்கிறதுனால இப்படி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம செய்யலாம். ஆயில் போட்டுக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், 2 லவங்கம், கொஞ்சோண்டு பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். இது நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியனும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கண்ணாடி நிறத்துக்கு வரட்டும். அது வரையும் நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். நல்லா வதங்கிட்டே இருக்குது. டெய்லி என்ன செய்கிறது, நைட்டு என்ன செய்கிறது, காலையில் என்ன செய்கிறது யோசிச்சுட்டே இருக்கிறதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ன மாதிரி தானா? உங்கள் வீட்டில் என்ன செய்கிறதுன்னு யோசிப்பீங்களா? என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய ஸ்பூனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு போதுமான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் கிரேவி மசாலா 1.5 ஸ்பூன். போதுமான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு போதும், ஏன்னா குழந்தைகளுக்கெலாம் நான் தரதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு மசாலா எல்லாமே. இப்போது நம்ம மெக்ரூனி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மெக்ரூனி. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ இதை நல்லா மசாலாவிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் போட்டிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் டீ குடிக்கிற நார்மல் கிளாஸால். இப்போ இதால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே நமக்கு போதும். இதுவே நல்லா ஸ்பைஸியாக நல்லா வெந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மெழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரப்போ நமக்கு வேணுன்ற அளவுக்கு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை அடித்து போட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாமிலாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ஆட் பண்ணி இப்போ செய்கிறேன். ஏன்னா மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லாவே ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு இப்போ இதை பொறுமையாக ரெண்டாவது முட்டை ஊற்றிருக்கோம். இப்போ 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏர் போட்டுடலாம். 3 விசில் வந்ததும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். முட்டை அப்படியே பஃப்பாக வந்திருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான எக் மெக்ரூனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஊட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், see you.